श्री गुरुवे नमः। ओम कालीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेंद्र प्रचोदयात्। மேடை அமர்ந்திருக்கும் குரு மகா சன்னிதானங்களின் பொறுப்பாளர்களுக்கு என் வணக்கத்தை காண்கிறேன். தேசிய பாதுகாப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கும் முப்படை அதிகாரிகள், மத்திய மற்றும் மாநில உளவுத்துறை அதிகாரிகள், மாநில காவல்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஈழம் என்ற ஒற்றை குறிக்கோளில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்தின் வரலாறு என்பது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை இந்தியாவும் கரைவழியாக இணைக்கப்பட்டிருந்தது. பழங்கால ஈழத்தமிழர்கள் 3500 ஆண்டுகளுக்கு முன் லிங்கம், நாதம், இயற்கை வழிபட்டதற்கான சான்றுகள் உள்ளன. பழங்கால ஈழத்தமிழர்கள் தமிழ், பிராமி எனப்படும் தமிழிடம் பயன்படுத்தியதற்கான தொல்பொருள் சான்றுகள் 2500 ஆண்டுகளுக்கு முந்தையது. தமிழ் மன்னர்கள் கீழ் நன்கு நிறுவப்பட்ட ஆட்சியுடன் பண்டைய ஈழத்தில் சிங்கள ஆட்சியாளர்கள் இருந்ததற்கான எந்த அதிகாரமும் இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்புதான் பௌத்தம் ஈழத்தில் வந்தது. சோழ காலத்தில் பௌத்தம் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பௌத்த தமிழர்கள் இலங்கைக்கு சென்றனர். அவர்கள் புத்த மொழியை காக்க புது மொழி அமைப்பை தொடங்கினர். இதன் விளைவாக சிங்கள மொழியும் சிங்களவிடம் தோன்றியது. இதன் விளைவாக பௌத்த சிங்களவர்கள் கடுமையான இந்திய எதிர்ப்பாளர்களாக மாறி தீவில் இருந்த மதத்தை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் அப்பாவி இந்துக்களை கொல்ல தொடங்கினர். இவை அனைத்தும் தொல்லியல் சான்றுகள். ஈழத்தை இணைக்கும் முக்கிய கடல்வழி பாதைகளின் முக்கியத்துவம். சோழ காலத்தில் உருவாக்கப்பட்ட மிக நுட்பமான கடல்வழி பாதை சோழர்களுக்கு அகண்ட வாதத்தை சரிவிலிருந்து பாதுகாக்க உதவியது. ஈழப்போரின் போது இலங்கையில் பெரும்பான்மையான இந்து தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட பின்னர் இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்துவதாக சீனா இந்த கடல்வழியை கைப்பற்றியுள்ளது. இது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. கென்யாவில் உள்ள லாமு துறைமுகம், பாகிஸ்தானில் உள்ள கோரன் துறைமுகம், இலங்கையில் உள்ள ஹம்பந்தோட்டா துறைமுகம், மியான்மரில் உள்ள கோகோ தீவுகள் ஆகியவற்றை கடல் வழியாக இணைப்பதற்காக சீனா இப்பொழுது கைப்பற்றியுள்ளது. இந்திய பெருங்கடலில் சீனாவுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் அவர்கள் இந்திய பெருங்கடலில் வர்த்தக பாதைகளை நிறுவ துறைமுகங்களை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். உளவுத்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளவும். இலங்கையின் கடலோர பகுதியில் 3/2 படகு ஈழத் தமிழர்களுக்கு சொந்தமானது. கலாச்சார ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் ஈழத் தமிழர்கள் இந்தியாவுடன் அதிகம் இணைந்திருப்பதால் இலங்கையின் இந்தியாவின் அதிகாரத்தை குறைக்க ஈழத் தமிழர் இணைப்படுவதற்கு சீனாவும் மேற்கத்திய நாடுகளும் ஆதரவளித்தன. சீனா இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் எனப்படும் பெல்ட் ரோடு முயற்சி எனப்படும் வர்த்தக வணிகத்தின் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலில் வழி செலுத்துவதை நேவிகேஷனை கட்டுப்படுத்துகிறது. இது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் முஸ்லிம் ஆதிக்கத்தை உருவாக்க ஈழத் தமிழர்களின் ஈழப்படுகொலை பாகிஸ்தான் அறிவித்தது. இலங்கையில் மேலும் ஒரு முஸ்லிம் நாட்டை அவர்கள் ஏற்கனவே உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதற்கு கிழக்கித்தான் என்று பெயரிட்டுள்ளனர். இது தொடர்பாக சுமார் 300 இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா உள்ளது. இந்திய உளவுத்துறையில் கவனம் கொள்ள வேண்டும். இலங்கையில் சீன ஆட்சி மற்றும் கிழக்கிஸ்தான் பற்றி இந்தியா ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்தியாவின் தெற்கு முனையில் இப்படி ஒரு இஸ்லாமிய அரசமைப்பது கடலோர பகுதிகள் வழியாக இந்தியாவுக்குள் பயங்கரவாதம் வெளியில் ஊடுருவ முடியும். சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து இலங்கையில் கூட்டணி அமைத்தால் இந்தியாவின் கரையோர எல்லைகளுக்கு கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும். தெற்கிலிருந்து இந்தியாவுக்குள் நுழையும் எதிரிகளை இந்திய ராணுவம் நிறுத்த வேண்டும் என்றால் நாடு முழுவதும் இந்தியாவின் ராணுவ பட்ஜெட் வளர்ந்து இன்னும் பெரிய பொருளாதார பதற்றத்தை ஏற்படுத்தும். இந்தியா கரையோர மாநில எல்லைகளில் கடல் எல்லைகளில் வடக்கு எல்லையை விட நீளமாக இருப்பதால் இலங்கை ஈழத்தமிழில் நாடமின்றி தெற்கை பாதுகாப்பது இந்தியாவுக்கு சாத்தியமில்லாத காரியமாக இருக்கும். இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள எதிரிகளை வீழ்த்த இந்தியாவுக்கு ஒரே சாத்தியமான தீர்வு ஈழத்தமிழத்தை உருவாக்குவது மட்டும்தான். इस मामले पर ध्यान दीजिए। श्रीलंका के समुद्र क्षेत्र 2 तिहाई से इलम तमिलों का है। चूंकि इलम तमिल संस्कृत और भाषाई के रूप में भारत से अधिक जुड़े हुए हैं, चीन और पश्चिम देशों ने श्रीलंका में भारत की शक्ति को कम करने के लिए इलम तमिलों से नरसंहार का समर्थन किया है। चीन हिंदू महासागर का हर एक बीआरटी नामक व्यापार समझौतों के हिस्से के रूप से हिंदू महासागर में नेविगेशन को नियंत्रित करता है।
ने श्रीलंका की उत्तरी और पूर्वी हिस्सों से मुस्लिम प्रभुत्व बनाने के लिए ईस्ट तमिल को नरसंहार का समर्थन किया है। पाकिस्तान श्रीलंका के एक और मुस्लिम देश बनाने को कोशिश कर रहा है। उन्होंने पहले इसका नाम किर्गिस्तान रख दिया है। इस सिलसिले में करीब 300 मुस्लिम को युवाओं को हथियारों की ट्रेनिंग दी गई है और इसके पीछे पाकिस्तान और सऊदी अरब का हाथ है। भारत के खुफिया तंत्र को इस पर ध्यान देना चाहिए। भारत को श्रीलंका में और चीनी शासन और पूर्वी इस्लाम के निर्माण की चिंता क्यों होनी चाहिए? भारत के दक्षिणी सिरों में पास इस्लामिक राज्य की स्थापना में आतंकवादियों को समुद्री क्षेत्रों के माध्यम से भारत में घुसपैठ करने में आसानी हो जाएगी। यदि चीन और पाकिस्तान श्रीलंका में गठबंधन बनाते हैं तो भारत की समुद्री सीमा में गंभीर सुरक्षा खतरा पैदा हो जाएगा। यदि भारतीय सेना को दक्षिण के भारत से प्रवेश करने वाला दुश्मन को रोकना पड़ा तो भारत का सैन्य बजट आसमान छूएगा और पूरे देश का और भी अधिक आर्थिक तनाव पैदा हो जाएगा। क्योंकि भारत की समुद्र राज्यों की समुद्री सीमा उत्तरी सीमा से अधिक लंबी है, इसलिए भारत के लिए श्रीलंका में नीलम तमिलों को समर्थन के बिना दक्षिण को रक्षा करना असंभव होगा। हिंद महासागर क्षेत्र के अपना दुश्मन को हराने के लिए भारत की एकमात्र व्यवहार्य समाधान है तमिल ஈழம் बढ़ाओ। மற்ற மதங்களை பின்பற்றுவோரின் மக்கள் தொகை அந்தந்த நாடுகளில் கூடியவுடன் அந்நாட்டில் தாங்கள் பெரும்பான்மையாக இருக்கும் நிலப்பரப்பை பிரிக்க வேண்டும் என்று கோஷமிடும் நாளில் நாங்கள் கேட்பது என்னவென்றால், பிரிந்து இழந்த இரண்டு தேசிய இனத்தை மூன்றாவதாக ஐரோப்பியாவிலிருந்து பிரிட்டன் செய்த சரிதான் மாற்று மதத்தினராக இருந்த வேறு தேசிய இனங்களுக்காக விடுதலை என்ற பெயரில் ஒரே நாடாக அடக்கி ஆளும் சமூகத்திற்கு கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர். அங்கே பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு எதிராக செய்த செய்தியின் ஒரு அம்சம் தான் இது. வடக்கே ஒருங்கிணைந்த இந்தியாவை இரண்டாக பிரித்தது. ஒன்று பாகிஸ்தான், மற்றொன்று இந்தியா. தெற்கே இரண்டாக இருந்த தேசியத்தை ஒன்றாக்கியது. இது இந்திய நன்மைக்காக செய்யப்பட்டதல்ல. பிரிட்டிஷ் காலனியின் போது அவர்கள் இலங்கையில் உள்ள 3 ராஜ்யங்களை இணைத்தனர். இது சிங்களவர்கள் மற்றும் தமிழர்களை அதிக பதட்டத்தை ஏற்படுத்தியது. ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வந்ததும் சிங்களவர்கள் தீவுகளில் தங்கள் பிறருக்காக தமிழர்கள் என்ற தீவிலிருந்து அழிக்க தொடங்கிவிட்டனர். ஆனால் ஈழத்தமிழர்கள் கலாச்சார ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் இந்தியா எப்பொழுதும் இந்திய விரோத நிலைப்பாட்டையே தமது அரசியல் கொள்கை சிங்களவர்கள் எப்பொழுதுமே இந்திய விரோத நிலைப்பாட்டையே தமது அரசியல் கொள்கையை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதிகாரிகள் தயவு செய்து வரலாற்றை படியுங்கள். தமிழர்களின் கடைசி மன்னன் யார்? அவர் எங்கே தூக்கிலிடப்பட்டார் என்று தெரியுமா? இந்தியாவில். தமிழர்களின் கடைசி மன்னன் செங்கதியன். போர்த்துகீசியர்கள் இலங்கையை கைப்பற்றிய போது அவர்களால் பிடிக்கப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து போர்ச்சுகீசர்களால் தூக்கிலிடப்பட்டார். ஆகவே இந்தியாதான் தமிழீழ மக்களுக்கு பொறுப்பு. இல்லை என்றால் ஈழத்தமிழர்களும் கிறிஸ்துவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மதம் மாறக்கூடிய அவலநிலை ஏற்படும். அவர்களுக்கு கோவில்கள் இடிக்கப்படுகிறது. ஏன்? பாரத தாயே பதில் சொல். அங்கேயும் லௌகிகம் நடைபெறுகிறது. இந்து பெண்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாற்றப்பட்டு வருகிறார்கள். ஈஸ்டர் பாம்பிங் சதி திட்டத்தின் தேடும் முக்கிய குற்றவாளி மதம் மாறிய இஸ்லாமிய இந்து பெண். அவர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறியவர். இன்று அவர் எங்குள்ளார்? சமீபத்தில் சீன உளவு கப்பல் யுவான் பாங் 5 இலங்கை வந்து சென்றது. அதன் பின் மிக சமீபத்தில் PNS திப்பு சுல்தான் என்ற சீனாவில் தயாரிக்கப்பட்ட பாகிஸ்தானிய உளவு கப்பல் வந்து சென்றுள்ளது. இதை இந்தியாவால் தடுக்க முடியாதா? முடியவில்லை. ஏன்? அம்பந்தோட்டை துறைமுகத்தை 99 வருட குத்தகைக்கு உட்பட்ட பல வர்த்தக ஒப்பந்தங்களில் சிங்கள அரசாங்கம் சீன அரசாங்கம் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் இந்திய பெருங்கடலில் சீனாவை பெரும் கட்டுப்பாட்டை வைத்திருக்க உதவும். இதில் ஒரு சீன சதி உள்ளது. சீனாவின் திட்டப்படி அம்பந்தோட்டா துறைமுகம் கட்ட முதல் இந்தியாவைத்தான் இலங்கை அணுகியது. அந்த திட்டம் வியாபாரத்தில் லாபகரமானது இல்லை என்று முதலீடு செய்ய மறுத்ததும் சீனாவும் இதில் முதலீடு செய்தது. டெல்லியில் சீனா தனது ஆட்களை வைத்து லாபி செய்தது. இந்தியா முதலீடு செய்யக்கூடாது என்று. அதன் பலன் இன்று இந்தியா பல கோடி ரூபாய் கடலோர பாதுகாப்பிற்காக செலவிட வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளது. இது இதோடு நின்றுவிடவில்லை. இதோ அருகே அடுத்த கொழும்பு அருகில் சீனாவின் போர்ட் ப்ராஜெக்ட் உருவாகி வருகிறது. இந்துவா சமுத்திரம் என்ன அந்நிய சக்திகளின் ஆடுகளமா? இதை தடுக்க தமிழீழம் அவசியம். பூட்டான் தேசம் எவ்வாறு இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டுள்ளதோ அதே போன்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழீழம் உருவாகும் போது போடப்பட வேண்டும். आदरणीय अधिकारी, कृपया इतिहास पढ़िए। तमिलों का अंतिम राजा कौन था? क्या आप जानते हैं कि उनको कहाँ फांसी दी गई है? भारत में। तमिलों के अंतिम राजा शंकरदेव को पोर्चुगलों ने उस समय पकड़ लिया था।
जब उन्होंने श्रीलंका पर विजय प्राप्त की, उन्हें भारत लाया और पोर्चुगीज द्वारा मारा डाला गया। इसलिए भारत तमिल का लोग को जिम्मेदार है, अन्यथा इन लोग को ईसाई के या इस्लाम में परिवर्तन होना होगा। उसके मंदिर में उनका मंदिर तोड़ा जा रहा है। जो उत्तर को भारत पाता, वहाँ लव जिहाद भी होता है। हिंदू महिलाएं इस्लाम अपना रही है। ईस्टर बॉम्बिंग षड्यंत्र की वंचित मुख्य आरोपी एक परिवारवादी मुस्लिम हिंदू महिला है। उन्होंने हिंदू धर्म के इस्लाम का धर्म अपना लिया है। वो आज कहाँ है? हाल है चीनी जासूसी बॉम्ब 5 श्रीलंका पहुंचा। उसके बाद हाल है चीन में बना पाकिस्तान की जासूसी का पीएनए टीपू सुल्तान वापस पहुंचा है। क्या भारत इसे रोक नहीं सकता है? क्यों? श्रीलंका सरकार ने चीनी सरकार के साथ कई व्यापार समझौतों पर हस्ताक्षर किया है, जिनमें हम्बनटोटा बांद्रागढ़ को 99 साल का पट्टा भी शामिल है। इन सौदों पर चीन को हिंद महासागर पर अधिक नियंत्रण बनाए रखने की मदद मिलेगी। इसमें एक चीन का साजिश भी थी। चीन की योजना के अनुसार हम्बनटोटा बांद्रागढ़ बनाने के लिए श्रीलंका सबसे पहले भारत को संपर्क करने वाला था। जब चीन ने इस परियोजना से निवेश करने को इनकार किया था, क्योंकि वो व्यावहारिक रूप में व्यवहार नहीं है, तो चीन ने इसमें निवेश की। चीन ने दिल्ली में अपना लोग के साथ लॉबिंग की, भारत का निवेश नहीं करना चाहिए बोल के। नतीजा यह है कि भारत का समुद्री रक्षा पर करोड़ों रुपया खर्चा करना पड़ रहा है। ये यहाँ नहीं रुकता। इसके बाद कोलंबो के पास आ रहा है पोर्ट सिटी प्रोजेक्ट विकसित हो रहा है। हिंदू महासमुद्र किन विदेशी शक्तियों का तेल का मैदान है। इसे रोकने के लिए तमिलनाडु का जरूरी है। तमिलनाडु के गठन के साथ भी वैसा ही समझौता किया जाना चाहिए जैसा भूटान के साथ भारत का सुरक्षा समझौता पर हस्ताक्षर किया है। इंडिया वल्लरसा उरुवाको नेडम इंडिया को उलगिन वल्लरस नाडा मारिरो अपने लक्ष्य मूला மக்கள் மீதான மாவட்ட நாடுகளின் ஆக்கிரமிப்புகளுடைய இன்றைய வல்லரசு நாடுகளின் ஆக்கிரமிப்புகளில் சிக்கி தவிப்பது மக்கள்தான். இது தவிர இந்தியா உலகின் முதலாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. மறுபுறம் மிகப்பெரிய வர்த்தக சந்தை, பல தேசிய இனங்கள் ஒன்றாக வாழும் கலாச்சாரம் கொண்ட நாடு. 7500 கிலோமீட்டர் முக்கியமான துறைமுகங்களை கொண்ட கடல்களை கொண்ட துணை கண்டம். உலகின் கடல் வர்த்தகத்தை மேற்கொள்ள தேவையான இடம். உலகில் வாழும் நிலங்களை 7 கண்டங்களாக பிரித்தவர்கள் இந்தியாவை துணை கண்டமாக பிரித்ததிலிருந்து இந்தியாவின் முக்கியத்துவத்தை இந்தியாவை சுற்றி வாழும் இந்தியர்களும் பிற நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இந்தியர்களின் மகத்துவத்தையும் இந்திய துணை கண்டத்தின் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள அரசியலை பயன்படுத்தவில்லை என்பது மிக வேதனையான உண்மை. உலக வல்லரசாக இந்தியா உருவெடுப்பது தமிழீழத்தை அங்கீகரிப்பதில் இருந்து தொடங்கியது என்பதே உண்மை. மேலே உள்ள தமிழீழ மக்களின் தமிழ் கோரிக்கைக்கு ஆதரவாக இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள இலங்கையின் சொந்த கடற்பரப்பில் 3/2 பங்கு தமிழ் நிலத்தில் விளைகிறது. இந்த உண்மையை நன்கு அறிந்த சிங்கள அரசும் தமிழீழம் அமைந்தால் இந்திய மாநிலங்கள் உடைந்துவிடும் என்று சொல்லி பொய்களை கூறி இந்தியாவை வற்புறுத்தி வருகிறது. இந்தியாவின் வடக்கு எல்லை எதிரிகளான பாகிஸ்தான் சீனாவையும் 5000 கிலோமீட்டர் தொலைதூரத்திலிருந்து கொண்டு வந்து 32 கிலோமீட்டர் இலங்கை அரசாங்கம் தனது நாட்டுக்குள் அனுமதித்துள்ளது. இலங்கையில் இந்த முதுகில் குத்தும் ராஜதந்திரத்தை புதுதில்லி உணர்ந்து கொள்ள வேண்டும். श्रीलंका सरकार ने भारत की उत्तरी सीमा के दुश्मन पाकिस्तान और चीन को 5000 किलोमीटर का दूरी से लाकर सिर्फ 32 किलोमीटर की दूरी पर लाकर अपना देश में आने की इजाजत दे दी है। नई दिल्ली को श्रीलंका की इस पीठ में छुरा छुपने वाला कूटनीति का एहसास होना चाहिए. சீனாவை பொறுத்தவரை புவியியல் பலமுறை அரசியலால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதற்கு சிறந்த உதாரணம் சீனச்சுவர். குறிப்பிட்டுள்ள விடயங்களை இந்தியர்கள் ஆய்வு செய்து தமிழகத்தை அங்கீகரிப்பதற்காக பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை. ஏனெனில் தமிழீழம் அமைந்தால் அது இந்திய துணை கண்டத்திற்கு நல்லது. உலக நாடுகளில் இந்தியா முக்கிய சக்தியாக உருவாகும். அதற்கு பதிலாக இந்திய துணை கண்டம் வேறொரு பொறிமுறையில் சிக்கிக்கொள்ள முடிவெடுத்தால் இந்திய துணை கண்டத்தின் ஆதாயங்கள் பறிபோய்விடும். இந்திய துணை கண்டம் இப்போது இருக்கும் துணை கண்டமாக இருக்காது. எதிர்காலத்தில் இந்திய துணை கண்டம் இணைந்தால் தரை வழியாக இணைக்கப்பட்ட வட மாநிலங்கள் பெரும் சிக்கலில் தள்ளப்படும். தென் மாநிலங்கள் பிரிந்தால் கடல் பரப்பு மிக குறைவாக இருக்கும். இதன் காரணமாக இந்தியாவின் தென் மாநிலங்களும் மற்ற உலக வல்லரசுகளும் தங்கள் உலகளாவிய செல்வாக்கை இழக்கும். இந்தியாவின் எதிரி நாடுகள் திட்டமிட்டு தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை ஆழமான ஆய்வு வருகிறார். இந்தியா தமிழீழத்தை உருவாக்குவதற்கு இந்து மக்கள் முன்னணி சார்பாக
திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வருகிறதுக்கும் அதிகாரிகள் அவர்களை கேட்கிறோம். இன்னும் சரியான காரணம் உள்ளது. ஏனெனில் இந்தியா எப்போதும் எல்லா முறையிலும் இலங்கையால் ஏமாற்றத்தில் செய்யப்படும். அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருந்தது. இப்பொழுது அது இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் சீனா மற்றும் पाकिस्तान इंडियाவின் எதிரிகளுடன் கைகோர்த்துள்ளது. भारत के पास तमिलनाडु बनाने के आदि वैध कारण उपलब्ध है, क्योंकि भारत को हमेशा सभी मोर्चों पर श्रीलंका से धोखा मिला है। नई दिल्ली को इस बात को कभी एहसास भी नहीं हुआ है जब उन्होंने भारत के साथ पीठ में छुरा छोपने का कूटनीति की। उस समय भारत और श्रीलंका का बीच में थी। अब उन्होंने भारत के दुश्मनों यानी चीन और पाकिस्तान के साथ हाथ मिलाया गया, जो भारत के खिलाफ काम कर रहा है। சீனாவின் பிடியிலிருந்து இலங்கையை அகற்றுதல் சீனாவை தென்கடலுக்குள் அடைக்கும் ஒரே வழி. இலங்கை தீவு இரண்டாவது பிரிந்து தமிழ் உருவானால் இந்திய பெருங்கடலில் சீனா பயணிக்க ஒரே வழி இந்தியாவின் தெற்கு கடல் வழியாக மாலத்தீவை அடைந்து அங்கிருந்து சர்வதேச கடலை அடைந்து பயணத்தை தொடங்குவதுதான். ஏனெனில் இலங்கைக்கு இந்தியாவுக்கும் சொந்தமான ஹம்பந்தோட்டாவுக்கு வடமேற்கே உள்ள கடலை சீனாவால் பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அது தமிழகத்திற்கு சொந்தமாக கடலாக மாறும். அதே போல் ஹம்பந்தோட்டாவிலிருந்து மறுபுறமும் பர்மாவுக்கான கடல் பயணமும் தடைப்படும். இந்த நிலை சீனா இலங்கை ஹம்பந்தோட்டா துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுகம் நகரத்தை 99 குத்தகைக்கு நிர்மாணித்துள்ள போதிலும் இந்த இடங்களிலிருந்து சீனாவினால் கடல் பாதை இலவாக அணுக முடியாது. மறுபுறம் ஹம்பந்தோட்டாவிலிருந்து மாலத்தீவு கடல் வழியாக சர்வதேச கடலை அடைவது சீனாவின் ஒரே வழி. 100% இந்தியாவின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட மாலத்தீவு மற்றும் மடகாஸ்கர் தீவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்த விருப்பத்தை முறியடிக்க முடியும். மேலும் அண்டார்டிகாவின் வடக்கே இலங்கை மற்றும் இந்தியாவின் 1920 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த டியாகோ கார்சியா தீவுகளில் அமெரிக்க கடற்படை தளம் இருப்பதால் சீனாவால் எளிதில் நகர முடியாது. இந்நிலையில் சீனா இலங்கையில் இருக்கிற இடங்களிலிருந்து வெளியேறப்படும். இலங்கையிலிருந்து வெளியேற சீனா தென் சீன கடலை தமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும். ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் தென் சீன கடல் மற்றும் உலக நாடுகளுடன் நல்ல உறவை பெறுவதன் மூலம் இந்தியா தனது இலக்கை எளிதாக அடைய முடியும் என்பதால் இந்த விஷயம் எளிதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை. மேலும் ரஷ்யாவின் உறவின் மூலம் சீனா இந்தியா எளிதில் கையாள முடியும். மேலும் சீனா இலங்கையிலிருந்து முற்றாக வெளியும் போது இந்தியாவின் சொல்லுக்கு அடிப்படையை தவிர சிங்கள அரசுக்கு வேறு வழியில்லை என்பது உறுதியான உண்மை. இதற்கு பதிலாக இந்தியா சிங்கள அரசிடம் தங்களுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டினால் அது ஒருபோதும் நடக்காது. அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலமாகவே சிங்கள அரசை அடக்க முடியும் என்பது கடந்த கால வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. வலுவான மேற்கத்திய நாடுகளையும் ஆசிய நாடுகளையும் தனக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இந்தியாவுக்கு இந்த திட்டம் சிறந்த வழியாக இருக்கிறது. நமது எதிரி தென்னிந்தியாவின் பலவீனமான 2 மாநிலங்களுக்கு மிக அருகில் அமர்ந்துள்ளார். ஒன்று தமிழ்நாடு, அடுத்து கேரளா. 2 மாநிலங்களும் கடல் அருகே உள்ளன. கேரளா இந்த மாநிலத்தில் இந்துக்கள் சிறுபான்மையாக உள்ளனர். இந்த உண்மையை நாம் தெரிவிக்க வேண்டும். இந்தியாவை உடைப்பதுதான் சீனாவின் கொள்கை. அதற்கான வாய்ப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறது. வடக்கோ அல்லது தெற்கோ அல்லது நாட்டை உடைக்க தொடங்கும். ISISக்கு அதிக எண்ணிலான ஜிகாதிகளை அனுப்பிய ஒரே மாநிலம் கேரளா. கேரளாவில் முஸ்லிம் மக்கள் தொகை அதிகரிக்க சீனா உழைக்கிறது. 2030ஆம் ஆண்டில் கேரள முஸ்லிம் மக்கள் தொகையை அதிகமாக தொடங்கும். இதை கொண்ட மாநிலமாக மாறும் மற்றும் பிரிவினைவாதத்தை தொடங்கும். இதை நான் சொல்லவில்லை. கேரள முதல்வராக இருந்த அச்சுதானந்தன் டெல்லியில் இதனை தெரிவித்தார். இதன் கருத்தடிப்படையில் NIA கேரளாவை பற்றி விசாரணை துறைக்கு அறிக்கை சமர்ப்பது இத்தகைய ஆபத்தான சூழல் இந்திய தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்திய பெருங்கடலில் நமது எதிரிகளின் செல்வாக்கை கட்டுப்படுத்தவும், எதிரிகளை விரட்டி அடிக்கவும், போதைப் பொருள் கடத்தலை இந்திய பெருங்கடலில் தடுக்கவும் தமிழீழம் மட்டும்தான் இதற்கான ஒரே தீர்வு. இறுதியாக இந்த உரையின் முடிவை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கருத்துக்களை நான் வலியுறுத்துகிறேன். இந்தியா தனது பாதுகாப்பிற்காகவும் இந்திய பெருங்கடலுக்காகவும் தமிழகத்தை உருவாக்க வேண்டும். தமிழகத்தை உருவாக்குவது இந்திய பெருங்கடலை போதைப் பொருள் மற்றும் ஆயிரக்கணக்கான நிரூபிக்கும். தமிழகத்தை உருவாக்குவது இந்தியாவின் தெற்கு பகுதியில் பாதுகாப்பு செலவை குறைக்கும். தமிழகத்தை உருவாக்குவது சீனாவை இந்திய பெருங்கடலில் வேண்டும். தமிழகத்தை உருவாக்குவது இந்தியாவின் வல்லரசு நாடாக உருவாகும் தொடக்கமாகும். இந்த மாநாடு முதலில் நடக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது ஜூன்
ஜூலை 5 பின் சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக இந்த ஜூலை 9ஆம் தேதி அதாவது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜூலை 5 அந்த தினத்தின் சிறப்பு என்ன? இறந்தவர்களுக்காக அழுதவர்கள் மத்தியில் அழுதவர்களுக்காக இடத்த துணிந்த மற்றும் இறந்தவர்களின் தினம் இது. பேர்கள் வெளியே தெரிவதில்லை, சில வேங்கைகள் முகவரை அறிவதில்லை, பேர்களை சொல்லவும் முடிவதில்லை, அவர்களின் கல்லறை வெளியே தெரிவதில்லை. புரிந்தவர்களுக்கு புரிந்த தினத்தின் சிறப்பு வீரமுது விடுதலை போரில் காற்று புகா இடத்திலும் கடையாய் புரிந்த மாவீரர்கள் நினைவு தினம் இந்த தினம். தமிழீழ தாய்மண்ணின் விடியலுக்காக தம்மை வெடியாக்கி வீர காவியமான அனைத்து மாவீரர்களையும் இந்த நாளில் நெஞ்சில் நிறுத்தி வீர வணக்கம் செலுத்துகிறோம்.